ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கங்க. என்னோடய சேனல் பேர் வந்து ஸ்ரீசரண்யா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க பாருங்கள், அம்மா விட்டாங்க இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து கிச்சனுங்க. கிச்சனில் வந்து அந்த பக்கெட்டில் அரிசி, பருப்பு, மிளகு, சீரகம், வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் இருக்கும் இல்லைங்களா அப்படின்ட்டு. குடம் மட்டும் ஏன் ஒன்று இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஒரு குடம் தண்ணி மட்டும் தாங்க சாப்பாடு செய்யறதுக்கு பிடிப்போம். இது எல்லாம் சிங்கிலே தண்ணி வர்றதுனால நாங்கள் தண்ணி பிடிக்க மாட்டோம். ஒரு குடம் தண்ணி மட்டும் சாப்பாடு செய்யறதுக்கு போதுங்க. அது வந்து உப்பு தண்ணி தாங்க அது. அதனால் வந்து நாங்கள் அந்த தண்ணி குடிக்க மாட்டோம். தண்ணி மட்டும் கடையில் வாங்கிக்குவோம். குடிக்கிற தண்ணிக்கு மட்டும் கடையில் வாங்கிக்குவோம். பாத்திரமெல்லாம் கழுவி செல்ஃபில் வச்சுருக்கோம். நம்ம வந்து யூஸ் பண்ணுற பாத்திரம் மட்டும்தாங்க நாங்கள் கொஞ்சம் வச்சுருக்குறோம். இது எல்லா பாத்திரமும் எடுத்து உள்ளே வச்சுருக்குறோங்க. அப்படியே வெளியே வந்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, வெளியே இந்த பக்கம் வந்து ஒரு ரூம், 2 ரூம் இருக்குது. 2 ரூமில் வந்து இந்த ஃபஸ்ட் ரூம் காட்டுறேன் பார்த்திங்க. துணியெல்லாம் பாருங்கள் எப்படி போட்டுக்க துவைக்கணுங்க. இனிமேல் தான் துவைக்கணும் துணியெல்லாம். அது வந்து பாத்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூமுங்க. இந்த ரூமில் வந்து ஒன்றுமே இருக்காது, காலியாக இருக்குது. சரி, உங்களுக்கு இந்த ரூம் நான் காட்டலாம்னு சொல்லிவிட்டு இந்த ரூம்பு நான் வீடியோ எடுத்துருக்குறேன். பாருங்கள், ஒன்றுமே இருக்காது, காலியாக தான் இருக்குது. முறம் மட்டும் ஒன்று மாட்டி வச்சுருக்குறோம். ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேர். 2 மரங்களாமா. எனக்கு தெரிஞ்சது ஒன்று தாங்க, அதனால ஒன்று சொல்லிவிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ரூமில் வந்து ஒரு கட்டிலும் ஒரு சேர் மாத்திரம் இருக்குது. இந்த ரூம் வந்து நாங்கள் வந்து கட்டிலில் வந்து யாரும் படுக்க மாட்டோம், எல்லாம் வந்து வெளியே தான் படுப்போம். அதனால நாங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பாப்பாங்கெல்லாம் வந்து இது மேலே வந்து புக்ஸு, பேகெல்லாம் அப்படி வச்சிடுறாங்களா, அதனால் அப்படி இருக்குங்க. சுத்தமில்லைன்றலாம் சொல்ல வேண்டாம், அப்படி இருக்குது. பிள்ளைங்க இருக்கிற வீடெல்லாம் அப்படி தாங்க இருக்கும். அதனால் வந்து யாரை தப்பாக நினச்சிக்க வேண்டாம். வெளியில் வந்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, இங்கே வந்து இந்த செல்ஃபில் வந்து சாமி போட்டா இருக்குது. சாமி போட்டா பாருங்கள், பார்த்தா எல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீனாக எப்படி எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லது சொல்லி கொடுங்க. அதே மாதிரி பாருங்கள், எவ்வளோ அழகாக மடித்து வச்சுட்டு துணியும் மடித்து வச்சுருக்குறாங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பீரோ இருக்குங்க. அந்த ஒரு பீரோ தாங்க எல்லா துணியும் வைக்கிறதுக்கு ஒரு பீரோ இருக்குது. அப்புறம் வந்து ஒரு டிவி. இந்த எங்களோட வீடு இவ்வளோதாங்க. உங்களுக்கு வந்து எங்களோட வீடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குமே. டிவி ஆஃப் பண்ணிட்டு தாங்க நான் வீடியோ எடுத்தேன். டிவி சவுண்டு கேட்குன்னு சொல்லிவிட்டு வெளியே சவுண்டாக இருந்துச்சுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.